வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ராசிக்கு அதிபதி நீச்ச அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அடைஞ்சாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தான் தருது. உடல் அளவிலும் ஒரு மனதளவிலும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் தான் இப்போ துலாம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. ஏன்னா உடல் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்ச அமைப்பு பெற்றார். சனியினுடைய பார்வையில் இருக்கிறாரு. அதே போல் உங்களுடைய 8ஆம் அதிபதியும் இங்கே சுக்கிரனாக வர்றதுனால சில விஷயங்களில் நன்மைகள் உண்டானாலும் கூட ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அதிலிருந்து விலகி இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இங்கே சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மன அழுத்தம், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி அதற்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் சாதகம் இருக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா 9ஆம் இடங்கிறது தகப்பன் வழி உறவுகள், ஆள் மனது, இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி போய் அங்கே அமர்றாரு. 2ஆம் அதிபதியும் கூட ஒரு பாவர் போய் 9ஆம் இடத்துல அமரும்போது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தகப்பன் உறவுகள் மூலமாகவும், அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன அழுத்தங்கள் இதெல்லாமே சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலாக கண்டிப்பாக இருந்தாலும் கூட இங்கே வாரத்தின் இந்த திங்கட்கிழமை புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை 10-9 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்பு பெறுறாங்க. இது ஒரு சாதகமான ஒரு வார நாளாக கண்டிப்பாக இருக்குது. இந்த திங்கக்கிழமைகளில் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் அமைப்பு நல்லா இருக்கும். உங்களுடைய உறவுகள் மூலமாக, தகப்பன் வழி உறவுகள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மனதளவில் ஒரு தெளிவு, தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தின் மூலமாக அருள் புரியக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாமே கிடைக்கும். 9ஆம் பாவாதி 10ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்காரு. அதே போல் இங்கே 12, 13 ஆகிய தேதிகள்லையும் தர்ம கர்மாதிபதி 10ஆம் இடத்துன்னு தொடரும். தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலாம் கண்டிப்பாக ஏற்படுது. அதே போல் இங்கே 10, 11 கூடியவர் பரிவர்த்தனை. இந்த வாரத்தின் இறுதி வரைக்கும் இவங்க பரிவர்த்தனை அமைப்பில் தான் இருப்பாங்க. அதனால் தொழில் மூலமாக லாபம், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் நீச்ச அமைப்பு பெற்றாலும் கூட இல்லை தேவையில்லாத மன கஷ்டங்கள், தேவையில்லாத விரைய செலவுகள், உடல் ஆரோக்கியம் குறையிறது, இது போன்ற விஷயங்கள்னால மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போது மற்றவர்களுடைய உதவி கிடைக்குவதன் மூலமாக எதையுமே எளிதில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிப்புக்கு உண்டானாலும் கூட மற்றவர்களோட உதவி உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. குரு சுக்கிரன் 2 கிரகங்களும் பார்க்குறாரு. வண்டி ரீதியில் கடனை வாங்கிட்டேன், இல்லை பசங்களுக்காக கடனை வாங்கிட்டேன், அந்த கடன் அமைப்புகள் சுமைகள்லாம் குறையும். அதே போல் வேலையில் நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல சனி அமரக்கூடிய ஒரு சூழலில் கடன் அமைப்புகள்லாம் இப்போது கடனுடைய அமைப்புகள் சாதகமாக இருக்கிறவர்களுக்கு கடனை வாங்கி அதற்கான வட்டியோ இல்லை அதற்கான அசலையும் இப்போ கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான ஒரு அமைப்பு தான். இப்போ பசங்கள் விஷயங்களில் இருந்த தொல்லைகள் விலகும். அதேபோல் வீடு சம்மந்தமான ஒரு காரோ, வீடோ, வண்டியோ இது போன்ற விஷயங்களில் இருந்த தொல்லைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.